ஹாய் ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். வெல்கம் டு நதி மதன் ஹோம்லி லைஃப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி கிறிஸ்பியான நேந்திரா சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20 நேந்திரா காய் வாங்கியிருக்கோம். இது எதுக்காக இவ்வளோ காய் வாங்கியிருக்கோன்னா, நாங்கள் இன்றைக்கி வீட்லேயே சிப்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதாவது பசங்களுக்கு சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்குது. அந்த ஒரு ரீசன்னால் இதை வீட்லேயே எவ்வளோ நிறைய குவான்டிட்டி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தான் வீட்லேயே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் ப்ளீஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு நிறைய கடையிலலாம் வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா ஹெல்தி கிடையாது. இப்போ நான் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு. ஸோ பசங்களுக்கு எந்த ஒரு ஃபுட்டும் அவுட் சைட் ஃபுட்டு ஹெல்த்தி கிடையாது. ஏன்னா எந்த ஆயில் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு சுத்தமாகவே ஐடியா இருக்காது. ஸோ மோஸ்ட்லி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு பாருங்கள். அண்ட் பெரியவங்களும் கூட வீட்லேயே எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். பசங்களுக்கும் ஹெல்த்து ரொம்பவே முக்கியம். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வீட்லேயே சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ஹோட்டல் ஃபுட்ஸு ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பனானா எல்லாத்தையும் லைட்டாக வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பனானா பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம பனானா போத் சைடு கட் பண்ணிவிட்டு கத்தியால் லைட்டாக கீறல் போட்டோன்னா நம்மளுக்கு அந்த தோலை ஈஸியாக ரிமூவ் பண்ண வந்துடும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிமூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கடாய் நான் வச்சுருக்கேன். கடாய் சூடாகிட்டு வரட்டும். இந்த கடாயை பார்த்திங்கன்னா அயன் கடாய். இது நான் சரவணா ஸ்டோர்ஸில் போரோட்டில் வாங்கியிருக்கேன். இதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 700 rupees. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் நான் குக் பண்ணும் போது எதுவுமே அடி பிடிக்காமல் இருக்கும். அண்ட் குக்கிங் ப்ராசஸும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிருது. நீங்களும் இன்கேஸ் வாங்குறதா இருந்தால் சரவணா ஸ்டோரில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் 2 லிட்டர் செக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். செக்கு ஆயில் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. கம்பேர் டு இந்த பாம் ஆயில் அண்ட் ரிஃபைண்ட் ஆயிலுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு செக்கு ஆயில் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சிப்ஸு கட்டை பார்த்திங்கன்னா நான் அதே சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 177 rupees. நான் வாங்கின நாள்லேருந்து ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்லைஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பஜ்ஜி அந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா நான் இது தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சிப்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டம்ளரில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம உப்பு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு கட்டியாக இல்லாமல் கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு சைடில் வைங்க. இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் மணையை வச்சுட்டு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி விடுங்க. இது எனக்கு ரொம்ப பெரிய கடாய்ங்கிறதுனால இதில் எனக்கு ஒரு 2 to 3 நேந்திர பனானா பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ சஃபிஷியண்ட்டாக இருக்கும். சீக்கிரமே பார்த்திங்கன்னா பாயில் ஆகிட்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ ஒரு 1 or 2 பனானா கூட நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணுற செக் ஆயில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஓனாகவே பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் யாருக்காவது செக் ஆயில் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் வாங்கிக்கலாம். லிட்ரு பார்த்திங்கன்னா 220 rupees வருது.
ரொம்ப வந்துட்டு ஹைஜீனிக்காகவும் இருக்கும், ரொம்ப பியூராகவும் இருக்கும். ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10 to 15 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லாவே இருக்கும். வாசனையும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு இருக்கும். அண்ட் நம்ம வந்துட்டு பேக்கெட் ஆயிலுக்கு கம்பேர் பண்ணும்போது செக் ஆயில் வந்துட்டு நம்ம ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு செக் ஆயில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு மணியை விட நம்மளுக்கு ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு ரீசனால் செக் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், பாம் ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேந்திர சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கிற உப்பு தண்ணி வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்படி ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு சிப்ஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு உப்பு வந்துட்டு ஈக்குவலாக வந்துட்டு ஆட் ஆகிடும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்கள், அந்த சிப்ஸோட எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் வந்துட்டு அடங்கி வந்துட்டுருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபில்டர் எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு இந்த சிப்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து போட்டுக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் நம்ம வந்துட்டு சிப்ஸ் ரெடியான உடனே வந்துட்டு எந்த ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு போடாதீங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கண்டெய்னரில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சூடாக வந்துட்டு எந்த ஒரு பொருளை ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே நமுத்து போயிடும். அதாவது இதோட கிறிஸ்பினஸ் எல்லாமே போயிடும். நம்ம வந்துட்டு கிறிஸ்பியாக வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனால் நீங்கள் சிப்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு அது வந்துட்டு நல்லா சூடாறினதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது வந்துட்டு நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுமோ அவ்வளோ நாள் வந்துட்டு நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். நான் சொன்ன இதே மெத்தடில் வந்துட்டு வீட்லேயும் நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். என்னோடய சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதே மாதிரி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.